தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் சுஜித் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன். பழமையான கதைகள், புதையல் கதைகள், பழங்கால கோயில்கள் பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு மிகுந்த ஆர்வம். ஒரு நாள் அவன் தாத்தாவின் பழைய பெட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு பழைய வரைபடம் கிடைத்தது. அந்த வரைபடத்தில் ஒரு மலைக்குள் மறைந்திருக்கும் கோயில் பற்றி குறிப்பு இருந்தது. வரைபடத்தின் கீழே எழுதப்பட்டிருந்தது, இந்த கோயிலை கண்டுபிடிப்பவன் உண்மான தைரியசாலி. சுஜித் அதை பார்த்தவுடன் அந்த கோயிலை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். அவன் தனது நண்பர்கள் நவனிகா மற்றும் சக்தி ஆகியோரை அழைத்தான். மூவரும் ஒரு சாகசப் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் ஒரு பெரிய காட்டிற்குள் சென்றார்கள். காடு மிகவும் அடர்த்தியாக இருந்தது. பறவைகளின் சத்தம், காற்றின் சலசலப்பு, தூரத்தில் ஓடும் நீரின் ஒளி எல்லாம் அந்த இடத்தை மர்மமாக மாற்றியது. அவர்கள் நடந்து கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு பழைய கல் கதவு கிடைத்தது. அந்த கதவின் மேல் ஒரு எழுத்து இருந்தது, பயம் கொண்டவர் இங்கு நுழையக்கூடாது. சக்தி கொஞ்சம் பயந்தான். ஆனால் நவனிகா சொன்னாள், நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், இப்போது திரும்ப முடியாது. அவர்கள் அந்த கதவைத் திறந்து உள்ளே சென்றார்கள். கதவுக்குள் ஒரு நீண்ட குகை இருந்தது. அந்த குகையில் பல சோதனைகள் இருந்தன. ஒரு கல் பலகையில் எழுதியிருந்தது, ஒளி இல்லாமல் வாழ்வது என்ன? சுஜித் சிந்தித்தான். பின்னர் சொன்னான், அது மீன், அது தண்ணீரில் வாழ்கிறது. அந்த பதில் சரியாக இருந்தது. கதவு திறந்தது. ஒரு குறுகிய பாலம் இருந்தது. கீழே ஆழமான பள்ளம். நவனீகா மெதுவாக நடந்தாள். சக்தி ஆல்மோஸ்ட் விழுந்தான். சுஜித் அவனை பிடித்து காப்பாற்றினான். அவர்கள் மூவரும் அந்த பாலத்தை கடந்து சென்றார்கள். அவர்கள் இறுதியாக ஒரு பெரிய அறைக்குள் வந்தார்கள். அங்கு ஒரு பழமையான சிவன் கோயில் இருந்தது. கோயிலின் முன் ஒரு கல் சிலை இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, புதையல் தங்கமல்ல, உண்மையான புதையல் அறிவும் நட்பும். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த பயணம் அவர்களை தைரியமாகவும் புத்திசாலிகளாகவும் மாற்றியது. அவர்கள் கோயிலில் விளக்கேற்றி வணங்கினர். அந்த நேரத்தில் குகை முழுவதும் ஒளி பரவியது. அவர்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் எந்த தங்கத்தையும் கொண்டு வரவில்லை. ஆனால் அவர்கள் கொண்டு வந்தது அனுபவம், துணிவு, உண்மையான நட்பு. சுஜித் சொன்னான், இந்த பயணம்தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய புதையல். நவனிகா சிரித்தாள். சக்தி சொன்னான், இன்னும் ஒரு சாகசத்திற்கு தயாரா? மூவரும் சிரித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் பல சாகசங்கள் அவர்களை காத்திருந்தன. கதையின் நெறி, உண்மையான புதையல் தங்கமல்ல, அறிவு, துணிவு, நட்புதான்.